ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் திருப்பி அப்லோட் பண்ண வேண்டியதாக போச்சு. பழைய வீடியோ வந்து தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு. அதனால இதை நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய ஃபுட்டேஜ் வந்து என்கிட்ட இல்லை. அதனால் வந்து இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு நான் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பார்க்காதவங்க பாருங்கள். ஃப்ரைடே ஈவினிங் vlog தான் இது. சாட்டர்டே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மியூனிக் சிட்டி வரைக்கும் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு 1 day ட்ரிப் மாதிரி. ஸோ அதுக்காக முந்தின நாள் ஈவினிங்கே வந்து கார் வாஷ்க்கு வந்து காரெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கார் வாஷ்க்கு வந்திருந்தோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 1 monthக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு லேக்குக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு மண்ணிலலாம் ஆட்டம் போட்டு கார் ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைமே அமையலை. ஏன்னா இங்கே தொடர்ந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸு ப்ளஸ் பிரிட்ஜ் ஹாலிடேஸு இந்த கார் வாஷ் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாளுமே லீவ் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் கிடச்சிச்சு. நாளைக்கும் நாங்கள் வெளியே போகிறதுனால இந்த டைமை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே யாரும் வீட்டு வாசல்லையோ இல்லை ரோட்லேயோ வச்சு காரை க்ளீன் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் ட்ரைனேஜில் வந்து நம்ம தண்ணி போச்சு அப்படின்னா நம்ம ஃபைன் பே பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் வந்து மேனுவல் கார் வாஷ் பண்ணலை. மேனுவல் கார் வாஷ்னால் அங்கே இருக்க எல்லாருமே அவங்களே எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கார் உள்ளே போய் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே கடைக்கு போயிட்டோம். இன்றைக்கி விட்டுட்டா என்னால் சண்டே வந்து வாங்க முடியாது. ஏன்னா இங்கே சண்டே எந்த கடையும் இருக்காது. வாட்டர்மெலன் சீசன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே வாட்டர்மெலன்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நல்ல இனிப்பாகவும் இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப. ஸோ வாட்டர்மெலன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த கிரேப்ஸில் கொஞ்சம் எடுத்தேன். ஆனால் எதுவுமே பார்க்க அந்தளவுக்கு நல்லா இல்லை. எல்லாம் கொஞ்சம் காஞ்சி தான் போயிருந்துச்சு. இதுதான் இந்த ஊர் மீட் கவுண்டர். இங்கே வந்து ஆல்ரெடி எல்லா மீட்டுமே வந்து கட் பண்ணி தான் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு வேளை வந்து இதில் இருக்க மீட் வந்து கேட்டு சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க திருப்பி அன்பேக் பண்ணி நம்மளுக்காக திருப்பி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து சிட்டி சென்டருக்கு வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் வெளியே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நைட்டு போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அடுக்கி வச்சுட்டு தூங்கிடலாம். காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்து நம்ம வந்துட்டு ட்ரிப்புக்கு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து வெளியில் சாப்பிட்றதுக்காக சிட்டி சென்டருக்கு வந்தாச்சு. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 8 மணியாவது இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட இருட்டவே இல்லை. சிட்டி சென்டர் இது வந்து பயங்கர அமைதியாக இருந்துச்சு. இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இந்த சிட்டி சென்டர் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. மக்கள் நடமாட்டமும் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லேயும் இல்லை ரெஸ்டாரண்ட்லேயும் போய் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கிற வெயிலுக்கு. ஆனால் நாங்கள் நடந்து வந்த இடங்கள்ல மக்கள் யாருமே இல்லை. கார் பார்க்கிங்கில் கூட யாருமே இல்லை. அவ்வளவும் அமைதியாக தான் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் இதை தான் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் இன்னொரு சாண்ட்விச் மாதிரி ஒரு ஐட்டமும் ஆர்டர் பண்ணோம். அந்த வீடியோ எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல இதுதான் வியூ. இந்த புறா வந்து நல்லா பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. விட்ட நம்ம தொட்டுடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பக்கத்தில் வரவே வராது. இது வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லை. நம்ம பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு நாய்க்குட்டி மாதிரி நம்ம கூடவே போகிற இடங்கள்லாம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே இப்போவே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்து நம்ம இதை வந்து அந்த அவசரத்தில் இதையும் பண்ணுறதுக்கு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போவே வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருந்தேன், எனக்காக வாங்கலை. ஏன்னா நாளைக்கு நாங்கள் இருக்க போகிறது இல்லாததுனால என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இவங்கக்கிட்ட பீசஸ்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கேட்டிருந்தாலும் இவ்வளோ பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி கட் பண்ணி இதை சமைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பெரிய பீசஸ் ப்ளஸ் பக்கத்தில் வெளியில் இருக்க ஃபேட் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தான் சமைக்கணும். நாங்கள்லாம் சமைக்கும் போது எப்பயுமே அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தான் சமைப்போம். இல்லைன்னா குழம்பு ஃபுல்லாக எண்ணெயாக தான் இருக்கும். ஸோ இந்த பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நான் வந்து மீட் கவுண்டரில் வச்சுட்டேன். ஸோ அவங்க வந்து வரும்போது வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு நைட் ஆகிடும். ஸோ அந்த டைம் வந்து அவங்க எங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிவிடுவாங்க. இந்த மீட் கவர்ஸ் எல்லாத்தையுமே கையோடு எடுத்து குப்பையில் போட்டுடணும். இல்லைனா அந்த இடத்துல வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. நல்ல வேளை பக்கத்தில் இருக்க வாட்டர்மெலன் எல்லாத்துலேயுமே வந்து ஆல்ரெடி கவர் ரேப்பாக இருந்ததுனால இது எதுவுமே அதில் டச் பண்ணலை.
அப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே உருவி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். டிஷ்யூ போட்டு பாக்ஸில் போட்டு வச்சாதான் இது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு வரும். இல்லைன்னா இந்த புதினா கொத்தமல்லி இல்லாமல் தான் நான் இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் எனக்கு புதினா கொத்தமல்லி கிடைக்கிறது இல்லை. இதுக்காக நாங்கள் ட்ரைவ் பண்ணி போகணுன்னா எனக்கு அதுக்கு டைமும் கிடைக்காது. நிறைய நாள் வந்து புதினா கொத்தமல்லி இல்லாமையெல்லாம் சமைச்சிருக்கேன். பிரியாணி உட்பட புதினா கொத்தமல்லி இல்லாமல் தான் சமைச்சிருக்கேன். ஏன்னா நாங்கள் ஒன்று வாங்க மறந்துடுவோம், இல்லை இவ்வளோ தூரம் போய் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சே சமைச்சிட்ற டைம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தோடனே பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன் நான். அதுக்கடுத்து கொத்தமல்லியும் அதே தான். ஆனால் கொத்தமல்லியாவது பக்கத்தில் இருக்க கடைகளில் ஒரு சில கடைகளில் கிடைக்கும். இந்த புதினா பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஊர் புதினா வந்து குட்டி குட்டியாக இருக்கும், வாசனையும் அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில். ஆனால் இந்த ஊர் புதினால வாசனை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஊர் புதினா அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்காது. அதனால் பிரியாணியில் சேர்க்கும் போது நாங்கள் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி தான் போடுவோம். அப்போ அந்த வாசனை வந்து இன்னும் அதிகமாகவே கொடுக்கும். ஆனால் நம்ம ஊர் புதினா தான். எனக்கு இந்த புதினாவை கிள்ளி பாக்ஸில் போடுற வேலை பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் இருந்தால் எப்பயுமே அவர் தலையில் தான் கட்டிடுவேன். ஏன்னா இதை நம்ம பிடுங்கி போடும்போது நம்ம கையில் இருக்க நகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் கலர் பிடிச்சிரும். அது அந்த நகம் திருப்பி வளர்ந்ததுக்கப்புறமா தான் அந்த கரையே போகும். இல்லைன்னா அந்த கரை அப்படியே கையில் இருக்கும். அது பார்க்கவும் நல்லா இருக்காது. நெயில் பாலிஷ் வச்சாலுமே அது வந்து வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் தான். எனக்கு நெயில் பாலிஷ் வைக்கிற அளவுக்கும் டைம் இல்லை. அதனால் எனக்கு வந்து முடிஞ்ச அளவு கையில் கரைங்க இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பேன். இன்றைக்கி வேறு வழி இல்லை, நான் தான் புதினாவெல்லாம் பிச்சு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு வழியாக புதினாவெல்லாம் க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டாச்சு. கொத்தமல்லியும் அதே மாதிரி தான். நம்ம ஊரில் நல்லா சின்ன கொத்தமல்லியாக கிடைக்கும். இங்கே வந்து நல்ல பெரிய இலையாக இருக்கும். அதே மாதிரி புதினா மாதிரி வாசனை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, இந்த புதினா கொத்தமல்லி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து தூக்கி போட மாட்டேன். இது எல்லாத்தையுமே துவையலுக்கோ இல்லை வந்து ஏதாவது சட்னிக்கோ நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் ஸ்டெம்ஸையும் சேர்த்து தான் நான் கட் பண்ணி உள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்கேன். வாட்டர்மெலன் கட் பண்ணுறதுக்கு பெரிய பாக்ஸாக எடுத்துட்டேன். ஆனால் இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் போகுமான்னு எனக்கு தெரியல. ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி பண்ணுறதுக்கும் டைமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சீக்கிரமாக படுத்தால் தான் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரஃப்பாக தான் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க போகிறேன். வாட்டர்மெலன் வந்து நினச்சி பார்த்ததை விட பயங்கர ஸ்வீட்னஸாக இருந்துச்சு. பயங்கர இனிப்பு, சக்கரை போட்டிருந்த மாதிரி அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. நான் எப்பயுமே வாட்டர்மெலன் வாங்கும்போது அந்த ஒயிட்டாக இருக்க ஃப்ளஷ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து தான் வாங்குவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் போனால் எது ரெட்டாக இருக்கோ அப்படி பார்த்து வாங்கிட்டு வருவார். ஆனால் அந்த ஒயிட்டாக இருக்க இடத்த வந்து சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு கிலோகிராம்ஸும் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒயிட்டாக இருக்க ஃப்ளஷ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குவேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் இடம் பத்தலை தான். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அப்புறமா கீழே இருக்க கவுண்டரில் மேலே இருந்த பொருள் எல்லாத்தையுமே கீழே இருக்க கவுண்டரில் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன் நான். இன்றைக்கி சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு தான் நினச்சது. பிளான் பண்ணது என்னமோ அதுதான். ஆனால் நான் வந்து வழக்கம் போல் தான் எந்திரிச்சேன். ட்ரிப்புக்காக ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக ஸ்பீடாக எந்திரிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எந்திரிக்கலை. ஸோ ஸ்நாக் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதை தான் வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் இன்றைக்கி. ஏன்னா இங்கே போகிற வழியில் வந்து நம்மளுக்கு பெருசாக எதுவும் அவைலபிளாக இருக்காது. நம்ம ஊர்னால் நம்மளுக்கு வந்து பஜ்ஜியோ போண்டாவோ வடையோ டீயோ எது வேணாலும் நிறுத்தி டக்குன்னு நம்ம குடிச்சிக்கலாம். இங்கே வந்து பெட்ரோல் பங்க்கில் காஃபீஸ் கிடைக்கும். இந்த ஊர் சாப்பாடுங்க எல்லாமே கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி அதை எதுவுமே சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம புது சிட்டிக்கு போகிறதுனால அங்கே இருக்க சாப்பாடை ட்ரை பண்ணணும்னு நினச்சோம். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த பிஸ்கெட் கிராக்கர்ஸை வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா KFC லேஸ் வந்து இங்கே விற்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் லேஸ் ஃப்ளேவர் வந்து நம்ம ஊர் லேஸ் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிப்ஸையுமே ஒரு கவுண்டரில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியாவில் தான் வாங்கினேன். இந்தியாவில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கப்பட்ட பாக்ஸ் தான் இது. இந்த பாக்ஸ் வந்து நான் ஆனால் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இன்னொரு கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் மிக்ஸ்ட் ஆகிருக்கும், கிரெயின்பெரி எல்லாமே. ஸோ அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்தாச்சு. எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பிரெட் ஸ்லைசஸும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதில் பட்டர் அண்ட் ஜாம் போட்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் நான் கட் பண்ணி எடுக்க மாட்டேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போகிறோம் அப்படின்னா எல்லாருமே இந்த எட்ஜஸ் வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் எழுந்த உடனே ஜீரா வாட்டர் குடிச்சிருக்கணும், ஆனால் நான் குடிக்கலை. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு போட்டு கொடுத்தாரு. அப்படியே குடிச்சிக்கிட்டே நான் வந்துட்டு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடியே என் ஹஸ்பண்ட் வந்து டிஷ் வாஷர்லாம் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது திருப்பி வந்து கிச்சன்லாம் வந்து டர்ட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மூடே இருக்காது எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் திருப்பி அது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்தால் டயர்டில் அப்படியே நம்ம போயிட்டு இந்த ஸ்நாக் பாக்ஸை மட்டும் டிஷ் வாஷரில் லோட் பண்ணிட்டா போதும். மற்றபடி நம்ம வேறு எதுவும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு டிஷ் வாஷர்லாம் ஒரு பக்கம் லோட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இதில் ஜாம் அண்ட் பட்டர் மட்டும்தான் தடவுறேன். இதில் சீஸ் கீஸ் எதுவும் நான் ஆட் பண்ணலை. நார்மலாக இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸும் ஆட் பண்ணி இந்த ஜாம் வச்சு சாப்பிடுவேன். ரெண்டு காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பீனட் பட்டரும் ஆட் பண்ணிப்பேன். ஆனால் ரெண்டுத்துமே இல்லாமல் வெறும் ப்ளெயினாகவுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டு சீஸ் எடுத்துக்கிட்டேன். அது வந்து செடார் சீஸ் தான். இங்கே வந்து மைல்டுன்னு சொல்லி விற்கும். நார்மலாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, கிராக்கர்ஸோடு வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் ஆலிவ்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த காம்பினேஷன் சீஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ஸ்நாக் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் பாக்ஸ் தான். ஆனால் நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட சால்ட்டையும் பப்ரிக்காவையும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நார்மலாக இங்கே வந்து பைனாப்பிள் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டில் வரும். ஸோ அதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டோ இல்லை சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் ஏதாவது போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னொரு பாக்ஸில் மஸ்க் மெலனும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ப்ளெயினாக தான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எந்த சால்ட் அண்ட் பெப்பர் எதுவுமே ஆட் பண்ணலை. ப்ளெயினாக மஸ்க் மெலனை கட் பண்ணி இன்னொரு பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து பேன்கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் பேன்கேக் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இதை நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கப் தயிருக்கு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை வந்து மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்லாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் வெண்ணிலா. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கப் கர்டுக்கு 1/3 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டு. அதுக்கடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர். இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து வெட் இன்க்ரீடியண்ட்டோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டா போதும். அங்கங்கே ஒயிட் ஃப்ளார் தெரிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை நார்மலான இந்த மாதிரி அயன் பேனோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நார்மலான பேன் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பட்டர் போட்டு செய்ய போகிறேன். ஸோ மேலே வந்து அன்ஈவனான ஃபினிஷ் கிடைக்கும். உங்களுக்கு ஈவனான ஃபினிஷ் வேணும் கடையில் கொடுக்குற மாதிரி அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்து பட்டர் போடாமல் பண்ணி பாருங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். இந்த பேன்கேக் வந்து பயங்கர ஃப்ளஃபியாக இருக்கிறதுனால மேல் பார்ட் வந்து நல்லா வெந்திருக்கணும் நீங்கள் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி. ஒருவேளை நீங்கள் முன்னாடியே திருப்பி போட்டுட்டிங்கன்னா உள்ளே வந்து பேன்கேக் வேகாமல் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூடி கூட போட்டு வேக வச்சுக்கோங்க. ஆனால் கம்மி சூட்டில் வச்சு அப்படின்னா நீங்கள் வேக வைக்கணும். அந்த பேன்கேக் மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள்ஸாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்போ அது வந்து ஒரு மேலே வந்து ஒரு 30% தான் வேகாமல் இருக்கும். மற்றபடி மீதி எல்லாமே வெந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து திருப்பி போட்டால் கரெக்டாக இருக்கும்.
ஒருவேளை உள்ளே வந்து வேகாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் 2-3 வாட்டி திருப்பி போட்டு பண்ணிக்கோங்க. ஆனால் வேகாமல் எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிட்டதுனால என்னால் பொறுமையாக நின்று பேன் கேக் செஞ்சு எடுக்க முடியல. ஸோ அதனால் மீதி கொஞ்சம் பேட்டர் இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து வாஃபிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பேன் கேக் பேட்டரில் நான் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, அதே சேம் பேட்டர் வச்சு வாஃபிள் பண்ணி எடுத்துட்டேன். வாஃபிள் பண்ணுறதுக்கு நம்ம பக்கத்துலேயே நிற்க தேவையில்லை. 5 மினிட்ஸ் அதுவே ஆனோடனே லைட் எரியும், நம்ம வந்து திருப்பி எடுத்துட்டா போதும் வெளியில். ஆனால் பேன் கேக் பக்கத்துலேயே நின்று நம்ம திருப்பி போட வேண்டிய வேலை இருந்ததுனால எனக்கு வாஃபிள் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் அதே பேட்டர் வச்சு நான் வாஃபிள் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து ஹனி ட்ரிசில் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா மேப்பிள் சிரப்பும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து மேப்பிள் சிரப் பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் ஹனி மட்டும் ட்ரிசில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து மிக்ஸ் பண்ணி ட்ரிசில் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இதில் கொஞ்சம் கட் பனானாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், எந்த பெரிஸ் பக்கத்தில் கையில் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே செஞ்சு வைக்கிற கேப்பில் நான் வாஃபிள் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ வாஃபிளுமே வந்து எனக்கு பேரலாக ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நான் எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு டைமு. ஸோ வாஃபிள் பர்ஃபெக்டாக ரெடி ஆனோடனே அதையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்குமே சேம் தான், நான் ஹனி ப்ளஸ் மேப்பிள் சிரப் ரெண்டுத்தையுமே ட்ரிசில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இதில் பவுடர் சுகர், அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி டே ட்ரிப்புக்கு நான் இதெல்லாம் தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. பிரெட் பட்டர் ஜாம் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடல, மீதி எல்லாமே வந்து ட்ரிப்பில் நாங்கள் காலி பண்ணிட்டோம். அந்த ட்ரிப் வீடியோஸை நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து பயங்கர லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே போஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.